இருவரும் அறைக்கு வந்ததும் மித்ரன் மதுவிடம், உங்க அத்தை என்ன சொன்னாங்க? நீங்க தான் அவங்க கிட்ட பேச மாட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் அதை கேக்குறீங்க? உனக்கு பேச கூட தெரியுமா? ஓ, இப்போ உங்ககிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். இந்த பேசுற வாய என்ன பண்ணலாம் என்று தன்னை நெருங்கி வந்தவனின் நெஞ்சில் கை வைத்து தள்ளி, எதுவும் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாதான், அததான் அத்தை சொன்னாங்க. என்ன புரியல? என்ன சொன்னாங்க? அவனுக்கு அவள் சொல்வது கொஞ்சம் கூட புரியவில்லை. ஐயோ, இவர் என்ன இது நோண்டி நோண்டி கேட்கிறாரு என்று வெட்கியவள் அவனிடம், கல்யாணம் முடிஞ்சதும் சடங்கு வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சடங்கா என்று கேள்வியாக அவளை பார்க்கவும், ஐயோ என்று மானசீகமாக தலையை அடித்து கொண்டவள், அதாங்க இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பண்ணுனீங்களே அதுதான் என்று மெத்தையை காட்டி கூற, அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. ஓ, எதுவும் இனி பண்ண மாட்டேங்கிற தைரியத்துலதான் அம்மனி இவ்வளோ தைரியமா என்கிட்ட பேசுறீங்களா என்று மனதில் நினைத்து கொண்டவன் அவளிடம் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு, அச்சோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன், உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியாதே என்று பாவமாக கூறினான். அதை உண்மை என்று நம்பியவள், சரி விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே என்று அவன் வருந்துவது தாங்க முடியாமல் அவனிடம் சொன்னாள். எலி தானே வந்து வலையில சிக்கிடுச்சு. அவள் அப்படி சொன்னதும் மித்ரன் அடக்க மாட்டாமல் சிரித்து விட்டான். You are so sweet. அவன் திடீரென்று சிரிக்கவும், என்ன ஏதென்று அவள் அறியும் முன்னே அவளை தூக்கி, உங்க அத்தை சொன்னா நான் விட்டுருவேனா என்று சிரித்தான். அவன் சிரித்தது அவளுக்கு வில்லன் சிரிப்பு போலவே இருக்க, அதை அவனிடம் வாய்விட்டும் சொல்லிவிட்டார். அவன் அதை கேட்டு இன்னும் வெடித்து சிரித்தான். மித்ரன் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக உணர்ந்தான். பின்பு இப்படி ஒரு அப்பாவி புள்ள அவனுக்கு மாட்டிடுச்சே. அவளது அப்பாவித்தனம் இன்னும் அவனை அவள் பால் ஈர்த்தது. அவனிடம் இருந்து இறங்க முயல அவனோ அவளை தன்னோடு இறுக்கி கொண்டான். இறக்கி விடுங்க. முடியாது. ப்ளீஸ்ங்க, இறக்கி விடுங்க. அப்போ என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டல, அப்படி கூப்பிடு. எப்படி கூப்பிட்டேன்? அத்தானு கூப்பிட்டல, அப்படி கூப்பிடு, அப்போதான் இறக்கி விடுவேன். அத்தான் இறக்கி விடுங்க. இன்னும் சத்தமா, எனக்கு காது கேட்கல. அத்தான் இறக்கி விடுங்க அத்தான் என்று கத்தினான். பின்பு இறக்கி விட்டவன் அப்படியே விட்டால் அது மித்ரன் இல்லையே. அவளை அப்படியே மெத்தையில் சாய்த்து அதிரடியாய் அவள் உணரும் முன்பே அவள் சேலையை உருவி தூர போட்டவன் அவள் பாவடையை சுருட்ட அங்கு கண்ட காட்சியில் மொத்த உணர்வும் வடிய அந்த இடத்தை வருடி கொடுத்தான். அவள் கெண்டைக்கால் சதையில் சூடு வைத்ததற்கான தடத்தை பார்த்து ஸ்தம்பித்து நின்றான். மதி, என்ன இது? இது எப்படி ஆச்சு? அவன் குரல் கடுமையாக வரவே, அது 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 வந்து வண்டி சைலன்சர்ல சுட்டுக்கிட்டேன். அவன் பார்த்த பார்வையே அவள் சொன்னதை நம்பவில்லை என்று கூறியது. இப்போ சொல்ல புரியா இல்லையா என்று சற்று கோபத்துடன் இறைந்தான். பயத்துடன் அவனை பார்த்து கொண்டே, அது சின்ன வயசுல வான்மதி கிட்டனா தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டத சித்தி பார்த்து கரண்டி அடுப்புல வச்சு சூடு வச்சுட்டாங்க. நான் வானகிட்ட கேட்கல, அவதான் எனக்கு சாப்பிடுக்கா என்று சொல்லி கொடுத்தா என்று சொல்லிக்கொண்டே அவனை பார்த்தவள் அவன் கண்கள் கலங்கவும், எனக்கு இப்போ வலிக்கலைங்க என்றாள். அவளை இறுக்கி அணைத்து கொண்டு, இப்போ வலிக்கல, ஆனா அப்போ வலிச்சிருக்கும்ல. அவன் அப்படி கேட்கவும் அவள் அழுது கொண்டே, ரொம்ப வலிச்சது, ரொம்ப எரிஞ்சது, ரொம்ப திடீரென்று அவள் அப்போவே நீங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்றாள். எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்டா. பின்பு அவளை நீங்கி இப்பொழுதும் அவளுக்கு எரிவது போல் அந்த வடுமேல் ஊதிவிட்டான். எச்சில் தெறிக்க முத்தமிட்டான். மதி அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். தனக்காக அவன் கண்ணீர் சிந்தியதை பார்த்து அவன் மேல் ஏதோ ஒரு உணர்வு மெல்ல அவளை தாக்கியது. எனக்காக கண்ணீர் விடக்கூட ஒருத்தர் இருக்கார் என்று மனதில் சந்தோஷமாக நினைத்து கொண்டாள். பின் அவனை இழுத்து கட்டி கொண்டாள் ஒரு முடிவுடன். இனி நீங்க தான் என் புருஷன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க என்னை இனி வேலைக்காரியா இருக்க சொன்னா கூட சந்தோஷமா இருப்பேன் என்று தன் மனதோடு பேசியவளை அவன் எவ்வளோ முடியுமோ இறுக்கி தன்னோடு கட்டி கொண்டாள்.
மித்ரன் கைபேசி அழைக்க அவளை நீங்கி யார் என்று பார்த்தான். அவன் தம்பி மித்ரநந்தன் தான் அழைத்திருந்தான். தினமும் கூகுள் டுவோவில் வீடியோ காலிங் போட்டு பேசுவார்கள். மதியிடம், மதி தம்பி கால் பண்றான், சாரி கட்டுதான், நாம பேசலாம். சரி என்று தலையாட்டி புடவையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டார். சிவகாமி, இதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம கைகளை மடக்கி கண்களை மூடியவன் என் மது வலியில எப்படி துடிச்சிருப்பா, அந்த வலியை நீங்க உணரணும், நான் உங்களை உணர வைப்பேன் என்று மனதோடு பேசியவன் கதவு திறக்கும் சத்தத்தில் தன் நிலை அடைந்தான். ஹாய் அண்ணா, ஹாய் அண்ணி என்று இவர்களை பார்த்து கைபேசி திரையில் இருந்த மித்ரநந்தன் இருவரையும் கண்டு ஆர்ப்பரித்தான். மது அவனை பார்த்து புன்னகைக்கவும், மித்ரன், ஹாய் நந்து, படிப்பெல்லாம் எப்படி போகுது? அண்ணா நீ வேற, எப்போ ஒரு வருஷம் முடியும்னு இருக்கு, எனக்கு அங்க இருக்கணும்னு தோணுது. இப்போ வரணும்னு தோணுது, ஆனா நான் உன்னை திரும்ப லண்டனுக்கே எனக்கு ஆள் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வருஷம் தானே, முடிச்சுட்டு வாடா. சரி அண்ணி எங்க? அவ ஷை டைப்டா, அப்புறம் பேசுவா. நீ சாப்பிட்டியா? இனிமேதான். நீங்க? இனிதான் சாப்பிடணும். ஓகேடா, டேக் கேர், பாய். ஓகேண்ணா, பாய். மித்ரன் மதியிடம், ஏண்டா பாதியிலே எழுந்து போயிட்ட, என்னாச்சு? அது அது சொல்லு. திரையில் அவனும் அவளும் தெரிந்த போது அவன் ராஜகுமாரன் போல் அத்தனை அழகாகவும், அவனுக்கு பக்கத்தில் முகம் கருத்து எலிக்குட்டி போல் அமர்ந்திருந்தவளுக்கு தான் அவனுக்கு பொருத்தமில்லை என்று நினைத்து கொண்டு விலகி அமர்ந்தாள். அது கூச்சமா இருந்துச்சுங்க, அதான் தள்ளி வந்துட்டேன். சரி சாப்பிடலாமா? வாங்க போலாம். எங்க சாப்பிட? நான் முத்து அண்ணாவை இங்கேயே எடுத்துட்டு வர சொல்றேன், கீழே போக வேண்டாம். அவன் ஏன் அப்படி சொல்கிறான் என்று புரிந்தது. அவனை நெருங்கி அமர்ந்தவள், வாங்க கீழே போய் சாப்பிடலாம். அவன் முறைக்கவும் கண்களை சுருக்கி, ப்ளீஸ் எனக்காக என்கவும், சரிவா. கீழே இருவரும் இறங்கவும் அதை பார்த்து சந்தோஷம் அடைந்த சுலோச்சனா, வா மித்ரா, வாமதி என்று அமர வைத்து அவர் பரிமாற செல்ல, மித்ரன் ஏதோ பேச போக அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு ப்ளீஸ் என்று கண்களால் கெஞ்சினார். பின்பு ராதாகிருஷ்ணனும் வந்தவர் சாப்பிட அமர்ந்தார். மதி எழுந்து, நீங்க உட்காருங்க அத்தை, நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன். இல்லம்மா, நீ அமர்ந்து சாப்பிடு, நான் பரிமாறுறேன். பின்பு சுலோச்சனா பரிமாற அனைவரும் உண்டனர். அப்பொழுது மதி, மாமா நீங்க அத்தான் மாதிரியே இருக்கீங்க என்று மித்ரனை காட்டி கூறினார். அதை கேட்டு இருவருக்கும் புறையேற அவரவர் கணவனுக்கு தலையில் தட்டி தண்ணீர் கொடுத்தனர். மித்ரன் அவளை பார்த்து முறைதான், நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முறைக்கிறாரு என்று மனதில் நினைத்து கொண்டு கடகடவென சாப்பிட ஆரம்பித்தான். கிருஷ்ணன் சிரித்து கொண்டே, உங்க அத்தான் மாதிரி இல்லம்மா, அவன்தான் என்ன மாதிரி இருக்கான் என்றார் கெத்தாக. என்ன சொன்னா, அப்படித்தானே எங்கவும் அவர் அந்த வயதிலும் வெட்கப்பட்டார். மூவரும் சாப்பிட்டதும் சுலோச்சனாவை அமர வைத்து பரிமாறிவிட்டு மதி தங்கள் அறைக்கு வந்தாள். வந்தவள் ஷாக் ஆனதோடு இல்லாமல், என்னங்க நீங்க சின்ன பிள்ளைங்க போடுற கால் சட்டையை போட்டிருக்கீங்க? வெறும் ஷார்ட்ஸுடன் நின்றவனை பார்த்து அவள் அப்படி கேட்டதும் பக் என்று சிரித்தவன், நான் தூங்கும்போது இப்படிதான் தூங்குவேன். ஐய, என்னங்க சின்ன பிள்ளை போல பண்றீங்க. இதுக்கே இப்படி சொல்றேன், இனிமே இந்த ஷார்ட்ஸ் கூட இல்லாம தான் தூங்க போறேன். என்னது என்று அதிர்ச்சி அடைந்தவள், சீச்சி என்கவும், என்னடி சீ என்று அவளை நெருங்கினான். அவள் உதட்டை பிடித்து, இந்த வாய் என்னவெல்லாம் பேசுது, அவர்கிட்ட போய் அப்படி சொல்ற, அவர் மகன் அவரை போலதானே இருப்பேன். ஏன் நாளைக்கு நமக்கு மகள் பிறந்தா கூட என்ன போலதான் இருப்பாங்க. மதிக்கு மகன் மகள் என்றதுமே அவள் இந்த உலகிலேயே இல்லை. நமக்கும் குழந்தை வந்தா அதுவும் அத்தான் போலவே அழகா இருந்தா சூப்பரா இருக்கும்ல என்று நினைத்து கொண்டிருந்தவள் தன் நெஞ்சில் ஏதோ முட்ட நினைவுக்கு வந்தாள். மித்ரன் அவள் சேலையை உருவி அவள் வெறும் ஜாக்கி பாவடையோடு நிற்க அவள் தனங்களில் முகத்தை அழுத்தி முட்டினான். அவன் தலையை தன் மார்போடு அழுத்தியவள், அத்தான் நாளைக்கே நமக்கு பாப்பா வந்துருமா என்றாள். அவன் பட்டென சிரித்து, நாளைக்கெல்லாம் வராதுடா, இன்னும் 10 மாசம் கழிச்சு வரும் என்றான்.
ஒரு பையை கொடுத்து, இந்த நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வா, நான் உனக்கு மொபைல் எப்படின்னு கற்றுத்தரேன். அதான் இந்த புடவை இருக்கே, இது போட்டுட்டு வா, ஃப்ரீயா தூங்கலாம். வாங்கிட்டு போனவர் குளியலறையில் இருந்து கொண்டு, இது என்னங்க இப்படி இருக்கு, நீ போட்டுட்டு வா, நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அவள் வந்ததும் அவளை பார்த்து விசில் அடித்தவன், இந்த நைட் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க மதிக்குட்டி. அதான் நல்லாவே இல்லை, இந்த துணி சல்லையா இருக்கு, குட்டியா இருக்கு, கொஞ்சம் இறக்கம் வச்சு தச்சிருக்க கூடாது, இந்த ட்ரெஸ் இப்படிதான் இருக்கும் என்று அவளை அழைத்து மெத்தை தலைமாட்டில் சாய்ந்து கொண்டு தன்னோடு அணைத்து மொபைலை எடுத்து அவளுக்கு எப்படி இயக்க வேண்டும், ஏதாவது தேவையானது வேண்டுமென்றால் ஆர்டர் பண்ணி வாங்கி கொள்ளலாம், வீட்டிற்கே வந்து தருவார்கள் என்றதும், ஓ வீட்டுக்கே வந்து தருவாங்களா என்று ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து கேட்டவளை, ஆமாம் என்று அவளை இறுக்கி அணைத்து கண்களில் முத்தமிட்டான். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, உங்க அத்தை மெயின் மேட்டர் தான் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணலாம் என்று சொல்லி அவள் உதட்டை தன் உதட்டால் சிறைப்பிடித்தான். அவனிடம் இருந்து தன்னை பிரித்தவள் மூச்சு வாங்க, மெதுவாத்தான் நீங்க கடிக்கிறீங்க. அவள் மிது என்று தன்னை கூப்பிட்டதும், இப்ப என்ன சொன்ன, என்ன சொன்ன, இப்போ என்ன ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டியே. அவன் நெஞ்சில் தன் முகத்தை மறைத்து கொண்டு மெதுவாத்தான் என்றாள். மதுக்குட்டி என்று அவளை நிமிர்த்தி அவள் நெஞ்சில் புதைந்தான். அவள் தனங்களில் தன் தலையால் முட்டினான். என்ன ஆச்சரியம், அவளுக்கு அது வலிக்கவே இல்லை. கண்கள் சொக்க அவன் தலையை தன் நெஞ்சோடு அணைத்தவளுக்கு சுகம் சுகம் மட்டுமே. மித்ரன் மதுவிடம், மதுக்குட்டி எனக்கு திராட்சை வேணும், இருங்க எடுத்துட்டு வரேன். எழுந்தவளை இறுக்கி அணைத்தவன், இங்கதான் இருக்கு. இங்க இல்லைங்க, கீழே இருக்கு. இல்லடி, இங்க உன்கிட்டதான் இருக்கு என்று அவள் தனங்களை அழுத்தினான். போங்க, அதெல்லாம் வேண்டாம் என்று சினுங்கினாள். அதுவே அவனுக்கு அழைப்பு விடுப்பது போல்தான் இருந்தது. அதற்கு மேல் அவனால் பொறுக்க முடியவில்லை. பரபரவென்று அவள் நைட் ட்ரெஸ்ஸின் நாடாவை அவிழ்த்து ஒரு பக்க திராட்சையை கடித்தான், இழுத்தான். அவன் ஒவ்வொரு செயலுக்கும் அவள் துள்ளினாள், தவித்தாள், துடித்தாள். அவசரமாக பற்களால் இழுத்து கடித்தவன் அவள் நெஞ்சோடு அவனை அழுத்தவும் மெதுவாக கடித்து நாவால் நக்கி பின்பு சப்பவும் முன்பை விட இது சுகவேதனையாகி போனது. சிறிது நேரத்தில் அவன் விலகியதும் இவள் நாடாவை கட்ட கையை வைக்கவும், நோ மது, அது எனக்கு நைட்டு ஃபுல்லா வேணும் என்று அவன் வாயில் வைத்து கொண்டே தூங்கி போனான். தன் நெஞ்சோடு அவனை அணைத்து கொண்டு அவளும் தூங்கி போனாள். இங்கு கிருஷ்ணன் அறையில் மருமகள் அப்பாவியா வெள்ளந்தி மனம் கொண்டவள் இல்லையா? ஆமாங்க, நல்ல பொண்ணு. வந்த அன்னைக்கே முத்துவை கீழே கூட்டிட்டு வந்துட்டா. நம்ம பையன் நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துருவான் இல்லைங்க. அவர் வருந்துவது பிடிக்காமல், சுலோ வந்து என்ன கவனிடி, அப்புறம் உன் பிள்ளை புராணம் பாடுவ, தினமும் தான் கவனிக்கிறேன், மருமகள் வந்துட்டா, இனி கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. நோ ஸ்லோ, அப்படியெல்லாம் ஒன்று விட முடியாது என்று அவரை அணைத்தவரிடம், சுலோ சுலோன்னு சொல்லி ஸ்லோவா தான் பண்றீங்க. என்னது? ஆமா, உங்களுக்கு வயசாகிடுச்சுல்ல, அதான் ஸ்லோவா பண்றீங்க. உனக்கு வலிக்கும் மெதுவா பண்ணினா நீ என்னைய குத்தம் சொல்றியா? நான் உங்ககிட்ட வலிக்குதுன்னு சொன்னேன் கிருஷ். இப்ப பாரடி அலற விடுறேன் என்றவர் ஸ்லோ ஸ்லோ என்று புலம்பிக் கொண்டே வேக வேகமாக செய்து சுலோவின் இடுப்பை உடைத்தார். காலையில் மதி சீக்கிரமே விழிப்பு வந்து எழ முதலில் எங்கு இருக்கிறோம் என்று புரியவில்லை. பின்புதான் நேற்று நடந்தது அனைத்தும் நினைவு வர புன்னகைத்தவள் ஆ என்று கத்தினாள். என்னவாக இருக்கும்? மோகம் 6. மித்ரன் தான் தூக்கத்தில் அவளது ஒரு பக்க மார்பை விடாமல் பிடித்து கொண்டு சுவைத்தான். நைட் ஃபுல்லா வாயிலேவா வச்சிருந்தாங்க என்று நினைத்தவள் தன் நெஞ்சோடு அவனை இறுக்கி கொண்டாள். அவள் அணைக்கவும் தூக்கம் கலைந்து எழுந்தவன், என்னடா சீக்கிரம் எழுந்துட்டியா என்று தன் வாயருகில் இருந்த திராட்சையை கவ்வி சுவைத்தான். தூக்கம் வரல தான், சீக்கிரம் எழுந்துதான் பழக்கம், அதான் முழிப்பு வந்துடுச்சு. தினமும் காலையில என் பொழுது இப்படியே விடையணும் என்று சொல்லிக்கொண்டே அவள் மார்பை ஒரு கையால் பிடித்து கொண்டு அந்த கரு நிற திராட்சை விதையை மற்றொரு கையால் நிமிண்டி கசக்கினான். அத்தான் நைட் ஃபுல்லா வாயிலே வைத்து கொண்டு தூங்கியதால் அது பெருசாயிடுச்சு, எனக்கு எப்பொழுதும் இவ்வளோ பெருசா இருக்காது என்று வருத்தத்துடன் கூற அவனை உசுப்பேற்றி கொண்டிருப்பதை பாவையவள் அறியவில்லை. அவன் உடனே மற்றொரு மார்பை அழுத்தி, இன்னைக்கு நைட்டு
இதை வாயில வைத்துக்கொண்டே தூங்கினா இதுவும் இந்த அளவுக்கு பெருசாயிடும் மதுக்குட்டி என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். போங்க அத்தா, நீங்க இப்படி பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவள் மேல் தன் காலை போட்டு இழுத்து தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தவன், என்ன மாதிரியா இருக்கும் மதுக்குட்டி, தெரியல என்று அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். சரி, எழுந்து குளி, நான் ஜாகிங் போயிட்டு வரேன் என்று கீழே சென்றான். வெளியே வந்தவன், என்ன ரமேஷ், எங்க போயிருந்த, ஆளை பார்க்க முடியல? சார், நான் ஊருக்கு போயிருந்தேன், இப்போதான் வந்தேன். கிருஷ்ணன் சார் கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். சரி, வேலையை பாரு ரமேஷ் என்று அவனை கடந்து சென்று விட்டான். ரமேஷ் அவர்கள் வீட்டில் டிரைவராக வேலை பார்க்கிறான். இங்கு வேலைக்கு சேர்ந்து 3 மாதங்கள் தான் ஆகிறது. மதி குளித்து கீழே வந்து சாமி அறையில் விளக்கேற்றி விட்டு வரும் பொழுது சனா, சுலோச்சனா இனி சனா என்றே அழைக்கப்படுவார். அதுக்குள்ள எழுந்துட்டியாடா? ஆமா அத்தை. சரி, இரு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர் அறையில் இருந்த நகைப்பெட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தார். அதில் வைரத்தால் ஆன தோடும் அழகிய வேலைப்பாடு கொண்ட ஒரு செயினும் இருந்தது. அதை எடுத்து மதியை போட சொன்னார். மதி, வேண்டாம் அத்தை, அத்தான் கொடுத்தது இருக்கு, அதை கழட்டிட்டு இதை போட்டுக்கோடா. அப்பொழுது மித்ரனும் இதை கேட்டுக்கொண்டே வந்தவன், அதான் சொல்றாங்களே மதி, போட்டுக்கோ. அவன் சொல்லவும் போட்டுக்கொண்டவள், நல்லா இருக்கா அத்தை, அழகா இருக்குமா என்கவும் தலையை குனிந்து கொண்டு வெட்கி சிரித்தாள். அதை பார்த்து கொண்டே மேலே தன் அறைக்கு செல்ல படிகளில் ஏறியவன், மதி, மேல வா என்றான். போமா, கூப்பிடுறான் பாரு, நான் காஃபி போட்டு அனுப்பி வைக்கிறேன். தங்கள் அறைக்கு வந்தவள் குளியலறையில் சத்தம் கேட்கவும் நேற்று அவன் வாங்கி வந்த உடைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் வரவும், என்ன அத்தான் கூப்பிட்டீங்க? நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நீ ஏதாவது வேணும்னா கால் பண்ணு, சரியா என்றான் அவள் கன்னத்தை வருடி கொண்டே. ஆ, சரி அத்தான். நீ கார்டன்ல செடி வைக்கிறேன்னு சொன்னல்ல, கீழே ரமேஷ்னு ஒருத்தன் இருப்பான், அவனை உதவிக்கு கூட வச்சுக்கிட்டு வேலை செய், சரியா? இங்குதான் மித்ரன் தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டானோ? ஆ, சரியத்தான். அவள் ட்ரெஸ்ஸை கையில் வைத்திருக்கவும், ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா, இல்ல வேற வேணுமா? எப்படியாத்தான் என்னோட அளவு உங்களுக்கு தெரியும், கரெக்டா இருக்கு. ஆடு தானா போய் சிக்கிடுச்சு, ஏமா மதி, சும்மா இருக்கிறவன நீயே ஏத்தி விடுற. அவள் சொல்லவும், கரெக்டா இருக்கா மது எல்லாம் என்று அவள் காது மடலை உரசிக்கொண்டே குரல் கரகரக்க கேட்டான். அவன் அப்படி கேட்கவும் தான், ஐயோ மதி, உனக்கு அறிவே இல்லையாடி, சும்மாவே இழுத்து வச்சு கடிப்பாரு, இப்போ போச்சு, சொல்லவே வேணாம் என்று அவள் நினைத்தது போலத்தான் மித்ரன் அவளை உருட்டி கொண்டிருந்தான். அத்தான், ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னீங்க, போயே ஆகணுமா மது? அவள் ஏதோ சொல்ல வருவதற்குள் மித்ரனின் கைபேசி அழைக்க யாரென்று பார்த்தான். விக்கிதான் அழைத்தான். என்ன மச்சான், நல்லா தூக்கமா? செம தூக்கம் என்று மதியை பார்த்து கண்ணடித்தான். அவள் தலையை கீழே குனிந்து கொண்டாள் வெட்கத்தில். அப்பா கால் பண்ணியிருந்தார்டா, மதிய பத்தி கேட்டார். சொல்லிட்டியா? சொன்னேன், எதுவும் சொல்லல. கல்யாணத்துக்கு அடுத்த மாதம்தான் நல்ல நாள் இருக்கான். என்னது, அடுத்த மாதம்தானா? டே மச்சான், என்னடா, இன்னும் எவ்வளவு நாள்ரா? இவ்வளோ நாள் பொறுத்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் தானடா என்று அடக்க மாட்டாமல் சிரித்து கொண்டே சொன்னான். சரி, நீ சிரிக்கிறியா? கன்னி பையன் சாபம் உங்களை சும்மா விடாதுடா என்று சொல்லி போனை அணைத்தான். என்னங்க அடுத்த மாதம்? ஒன்னும் இல்ல. கதவு தட்டப்படவும் யார் என்று மித்ரன் பார்த்தான். முத்துதான் கையில் காஃபி ட்ரேயுடன் நின்றிருந்தான். சார், உங்க இருவரையும் ஐயா கீழே வர சொன்னார். சரி, வரோம் அண்ணா. இருவரும் கீழே வந்ததும் ராதாகிருஷ்ணன் வீட்டில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் தன் மருமகளை அறிமுகப்படுத்தினார். பின்பு மதி பரிமாற அனைவரும் சாப்பிட்டனர். மதியை அமர்த்தி அவளை சாப்பிட வைத்துவிட்டே மித்ரன் தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்றான். அனைத்தும் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது, அவள் வரும் வரை. அந்த அவள் யார்? சிவகாமியா, இல்லை வேறு நபரா? சனா மதியை அழைத்து, மதிமா, கோயிலுக்கு போயிட்டோம், வருவோண்டா. சரி அத்தை, போகலாம். ஏதாவது விசேஷமா அத்தை? கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பையன்
கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான். எல்லாம் உன்னாலதாம்மா. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல என் பிள்ளை எனக்கே கிடைச்சிருவான்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கவலைப்படாதீங்க அத்தை. அத்தான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசுவாங்க. நீ இப்படி சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏன் அத்தை, என்ன ஆச்சு? ஏன் உங்ககிட்ட அத்தான் பேச மாட்டேங்கிறாரு? நானே என் பிள்ளைய நம்பாமல் போயிட்டேன். இதை சொல்லிக்கொண்டே அவர் கண் கலங்கவும், சரி விடுங்க அத்தை, அதை பற்றி நினைக்காதீங்க. வாங்க நாம கிளம்பலாம். இங்கு சிவகாமி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் அளவுக்கு சூடாக இருந்தார். அப்பொழுது வான்மதி, அம்மா, உன் முகத்தை கண்ணாடியில பாத்தியா? ஏண்டி? பாத்துடாதம்மா. காலையிலேயே இப்படி முகத்தை வச்சிருந்தா ஒரு வேலையும் ஆகாது. நாம வேலை செஞ்சாதான் வேலையெல்லாம் முடியும். ஏமான்னு எரியிற நெருப்புல என் நெய்ய ஊத்துற? ஏமா, நேத்து வரைக்கும் வேலை செய்ய ஆள் இருந்துச்சு, இப்போ அக்கா இல்லாம எல்லா வேலையும் செய்ய உனக்கு இடுப்பு வளைய மாட்டேங்குதோ என்று நக்கலாக சிவகாமியை பார்த்து கூறினாள். நாளை மறுநாள் நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். அதுக்கப்புறம் அங்க போய் ஏதாவது கோல்மால் பண்ணன்னு தெரிஞ்சுது, நான் பொல்லாதவள் ஆயிடுவேம்மா என்று கூறிவிட்டு சென்றாள். சிவகாமி தன் மனதில், நீ கிளம்புடி, உன் அக்கா காரிய என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டாள். சிவகாமி, நீ ஒன்னு மறந்துட்ட. மித்ரன் தான் கூட இருப்பானே, அவகிட்ட உன்னை நெருங்கவே விட மாட்டான். பிளான் போடுற மொகரக்கட்டைய பாரு. இங்கு இருவரும் கோயிலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். ரமேஷ் தான் காரை ஓட்டி கொண்டிருந்தான். அவ்வப்பொழுது கண்ணாடி வழியாக மதியை பார்த்து கொண்டே வண்டியை ஓட்டினான். உன் கண்ணுல கொசுவத்திய வைக்க. பொண்ணு நல்லாதான் இருக்கா, மாநிறமா இருந்தாலும் தல தல நச்சுன்னு இருக்கா. பார்க்க அப்பாவியா ஒன்னும் தெரியாத மாதிரி தான் இருக்கா. ஈஸியா மடிஞ்சிரும். ரமேஷ், உன் காட்டுல மழை தான்டா. ரமேஷ் ஆள் கொஞ்சம் பார்க்க அழகாக இருப்பான். இதற்கு முன்பு வேலை செய்த வீட்டில் உள்ள பெண்களிடம் பேசி நெருக்கமாகி பழகி போட்டோ எடுத்துக்கொண்டு அவர்களிடம் இருந்து பணம் பறிப்பதுதான் இவனின் வேலையே. மது இவனிடமிருந்து தப்புவாளா? மாமியாரும் மருமகளும் தங்களுக்குள் சலசலத்து கொண்டே வர, சனாக்கும் செடி வளர்க்க பிடிக்கும் என்று சொன்னதால் சாமி தரிசனம் முடித்துவிட்டு வரும் வழியில் ஒரு நர்சரியில் செடிகள் வாங்கி வந்தனர். நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடுடா, நான் மதியம் சாப்பிட கூப்பிடும்போது வா, சரியா? சரி அத்தை. தங்கள் அறைக்கு வந்ததும் தன் கைபேசியை எடுத்து கணவனுக்கு அழைக்கலாமா என்று யோசித்தாள். பின்பு, வேண்டாம், அவங்க வேலையா இருப்பாங்க, எதுக்கு தொந்தரவு பண்ணணும் என்று நினைத்து கொண்டே கீழே வைத்தாள். திடீரென்று அலைபேசி அழைக்கவும் திடுக்கிட்டு பயந்தவள் கைபேசியை எடுத்து ஹலோ என்றாள். என்ன குரல் நடுக்குது? பயந்துட்டியா மதுக்குட்டி? ஆமாங்க, இப்போதான் உங்களுக்கு போடலாம்னு நினைச்சு போனை எடுத்தேன். அப்புறம் வேலையா இருப்பீங்கன்னு வச்சுட்டேன். திடீர்னு சத்தம் கேட்கவும் பயந்துட்டேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வரேன். சரிங்க. அவனிடம் பேசிவிட்டு வைத்ததும் எழுந்து பால்கனிக்கு வந்து அங்கிருந்த ஊஞ்சலில் அமர்ந்தாள். சிறிது நேரத்திலே கண்கள் சொக்க நித்திரையில் ஆழ்ந்தாள். மித்ரன் வீட்டிற்கு வந்தவன் தன் அறைக்கு வந்து பார்க்கவும் மதி எங்கே என்று தேடிக்கொண்டே வர, அவள் ஊஞ்சலில் அமர்ந்து கம்பியில் தலை சாய்த்து தூங்குவதை பார்த்தவன், என் தேவதை தூங்குறாங்களா என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக அவளை தன் கைகளில் அள்ளிக்கொண்டு மெத்தைக்கு வந்தான். அவளை படுக்க வைக்கவும் திடுக்கிட்டு எழுந்தவள், அத்தா, நீங்க தானா? ஆ என்று அவள் உதட்டில் ஒரு முத்தம் வைத்தான். என்ன தூக்கம்? அவன் சாதாரணமாகத்தான் கேட்டான். அவள் திட்டுவான் என்று பயந்து நடுங்கிக் கொண்டே, இல்ல அத்தா, கோயிலுக்கு நானும் அத்தையும் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கும் பொழுது நல்ல காத்தடிச்சுதா, அதுல அப்படியே தூக்கம் வந்துருச்சு. இனிமே தூங்க மாட்டேன், சாரி அத்தா, என்னை மன்னிச்சிடுங்க என்று அவனிடம் பயந்து கொண்டே கூறினாள். ஏய் மதிக்குட்டி, என்ன? உன்னை நான் தூங்கக்கூடாதுன்னு சொல்லல, பயப்படாத என்று அவளை அணைத்து கொண்டான். நான் கூட பயந்துட்டேன் அத்தா, நான் தூங்குனதுக்கு நீங்க திட்டுவீங்கன்னு. நான் தூங்குனா சித்தி திட்டுவாங்க, அதான் அந்த நினைப்புல பயந்துட்டேன் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு அவன் சட்டை பட்டனை திருகியபடியே கூறினாள். உன் சித்திய பத்தி பேசாதடா மதுக்குட்டி, எனக்கு கோபமா வருது. இனிமே பேச மாட்டேன் அத்தா. சரி சரி, வா, நாம சாப்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போகணும். அவன் சாப்பிட்டு கிளம்பவும் மாமியாரும் மருமகளும்
செடி வைக்கும் வேலைக்கு ஆயத்தமாகினர். ரமேஷ் இவர்களுக்கு உதவுகிறேன் என்று எடுத்து வைத்து கொண்டிருந்தான். இப்படியே நேரம் போக சனா மதியிடம், நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேம்மா என்று சொல்லிவிட்டு சென்றாள். மதியும் சரி அத்தை என்று வேலையை கவனித்தாள். இவளுக்கு உதவி பண்ணுவது போல், நான் பண்றேன் சின்னம்மா என்றான் ரமேஷ். பரவாயில்ல அண்ணா. அட கொடுங்க சின்னம்மா என்று அவள் கையில் இருந்த தொட்டியை வாங்கி செடியை வைத்தான். இவளும் அவன் கள்ளத்தனம் புரியாமல் இவனுடன் பேசி சிரித்து கொண்டு வேலை செய்தாள். அப்பொழுது மித்ரன் வரவும் இந்த காட்சி அவன் கண்ணில் பட்டது. மதுமதி என்று கோபத்துடன் அழைத்தான். அடுத்து என்ன நடந்திருக்கும்? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.